வணக்கம். நாங்கள் இன்றைக்கி லெமன் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லெண்ணெய் 2 கரண்டி விடுறேன். முதல் நான் அரைக்கரண்டி கடுகு போடுறேன். அதோட 2 கரண்டி கடலைப்பருப்பு, அதோட உளுந்து 1 கரண்டி, இதோட நான் பச்சை மிளகாயும் போடுறேன். வேறு உரைப்பு போடையில் இதுதான் உரைப்பு. அதுக்காக வேண்டி 4 நான் போட்டேன். நீங்கள் கூடவும் போடலாம் அல்லது இது அளவும் போடலாம். இதுகள் பொரிப்பட்டோண்டு இருக்கைகளில் ஒரு 15 காஜு, இதெல்லாம் பொரிஞ்சு வந்துட்டது. அதோட கச்சானையும் சேர்க்கிறேன். கச்சான் நான் ஒரு 20 எடுத்தேன். 20 கச்சான் எடுத்து உடைச்சது. பெருங்காயத்தூள் நான் இவ்வளவு எடுத்தேன். நீங்கள் ஒரு அரைக்கரண்டி போடுறாண்டாலும் போடலாம். அரைக்கரண்டி மஞ்சள், நீங்கள் இதோட கருவேப்பமிலையும் போடலாம். இப்போ நான் இதை அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த தேசிக்காய் புளியை விட போகிறேன். 200 கிராம் சோறுக்கு ஒரு பெரிய தேசிக்காய் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். காக்கரண்டி உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு இப்படியே சாதத்தை போட்டு இனி பிரட்டுறது. அடுப்பு நிப்பாட்டிட்டு தான் தேசிக்காய் புளி விடணும். லெமன் சாதமும் கெதியனை செய்யக்கூடிய சாப்பாடு தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.